வர்ம சிகிச்சைக்கு முதல்வராக எடுத்தானோ, ஆயுர்வேதத்தில் ஏன் வாக்படரை முதல்வராக எடுக்கிறோம் அப்படின்னம்னா டிரைவ் பண்ணுறாரு. 108 வர்மத்தை 10 ஆக்கிடுறாரு, 8 ஆக்கிடுறாரு. 108 எப்படி நம்ம 108 கொண்டு வந்தோம், சேனல்ஸ் எப்படி இருந்துச்சோ அந்த சேனல்ஸ் பிரிச்சுக்கிறோம். இப்போ நான் சொன்னதே தான், நீங்கள் ஆக்சிஜனை எனக்கு காட்டு அப்படின்னு சொன்னேன்னா உங்கள்கிட்ட காட்ட முடியும். 18 மூலக்கூறு இருக்குது, எனக்கு காட்டினா தான் நம்புவேன் அப்படிங்கிறீங்க. ஒரு 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 தாவரங்கள்ல இருக்குது, இந்த தாவரங்கள்லேருந்து பிரித்தோம்னா இதில் இவ்வளோ மூலக்கூறுகள் இருக்குது, இந்த தாவரங்களில் இவ்வளோ மூலக்கூறுகள் இருக்குது, இது பெருசாக அது பெருசான்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. பட் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது ஒன்று, ஃபிசிக்ஸுங்கிறது ஒன்று. இந்த ஃபிசிக்ஸுங்கிறது தான் வர்ம ஆற்றல், இந்த உயிராற்றல். இந்த கியூச்சின்னு பேர் சொல்கிறாங்க, எனி நேம் எப்படி பேர் எடுத்தாலும் உயிராற்றல்ங்கிறது ஒன்று. இந்த உயிராற்றல்ங்கிறது எங்கேருந்து உருவாகுது, எங்கேருந்து போகுது, எங்கே அது தன்னிறைவு அடையுது, எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுது? நதி மூலம், ரிஷி மூலம். இந்த நதி மூலம் ரிஷி மூலம்ங்கிறதுக்கு இவங்க 2 பேருமே ஸ்ட்ராங்காக வந்து பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் தான் 108 வர்மம். இந்த 108 வர்மம்ங்கிறது அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம். ஸோ இப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பிண்டம் அப்படின்ற உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பாயிண்ட் உள்ளுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு டாட்டட் வைக்கிறாங்க. அப்போ அந்த டாட்டட் வைக்கையில் ஒவ்வொரு புள்ளியும் ஒரு ஒரு கோலம் போடுறது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள அந்த புள்ளி தான் உயிராற்றல் அப்படின்றத பிரிக்கிறாங்க. அப்போ அந்த பிரிக்கையில் எது மேஜர் எது மைனர் அப்படின்றது இருக்கும், ப்ரைமரி செகண்டரின்னு. அப்போ அதெல்லாம் வந்து வரையில் இப்போ நம்ம சொன்ன 33 கோடி தேவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லல, முன்பாகம் நடுபாகம் பின்பாகம் அப்படின்னு நம்ம எப்படி ஒரு ஒரு கோமாதாவை பசுவை வந்து நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஒரு பாகங்களை பிரிக்கிறாங்க. நடக்கிற உயிருக்கு, தவழ்கிற உயிருக்கு, பறக்கிற உயிருக்கு, நீந்துற உயிருக்கு, அத்தனைக்கும் பரிணாம வளர்ச்சியை டைமென்ஷனை பிரிக்கிறாங்க. 13 டைமென்ஷனாக பிரித்து அந்த 13 டைமென்ஷன்லேயும் புள்ளியை உருவாக்குறாங்க. அப்போ மனுஷனுக்கு எவ்வளோ புள்ளியை உருவாக்கலாம் அப்படின்றதுல தான் இவங்க அந்த மெரிடியன் பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய சக்தி ஓட்ட பாதையை அக்யூபஞ்சரில் சொல்கிறாங்க. அப்போ அந்த அக்யூபஞ்சரில் சொல்லக்கூடிய அந்த வர்ம தட்டூசியில் சொல்லக்கூடிய அந்த புள்ளி தான் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய வர்மத்தில் இருக்கக்கூடிய 108 புள்ளி. இந்த 108 புள்ளிக்கு டிஃபினிஷன் கிடையாது, யாரும் எழுதலை. எழுதியிருந்தாலும் அது எரிக்கப்பட்டு விட்டது, எங்கேயும் இல்லை, எந்த கல்வெட்டுகள்லையும் இல்லை, எந்த ஓலைச்சுவடிகள்லையும் இல்லை. டெக்ஸ்ட் இருக்குது, வர்ம கண்ணாடி அப்படின்றதுல ஒரு 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 10 இல்லை 15 புக்கு இருக்குன்னு வைக்கணும். வர்ம கண்ணாடிக்கு ஒரு 10 புக்கு இருக்குது, வச்சுருக்குறாங்க, இல்லைன்னா யாரும் மறுக்கலை. ஆனால் அது வந்து ரகசியமாக தான் வச்சுருக்குறாங்க, குருமார்கள்ட்ட இருக்குது. ஆனால் இவங்கள்ட்ட புக்கு கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்திட்டையோ இல்லை அரசியல்வாதிகள்கிட்டையோ இல்லை வருமானு சொல்கிறவங்கள்ட்டையோ அதுக்கு உண்டான புக்கு கிடையாது. இப்போ எனக்கு என்னோட குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இது வந்து ரகசியம் அப்படின்னோம்னா ரகசியமாக தான் வச்சுருப்போம். இப்போ நாங்கள் எல்லா இடத்துக்கும் கிளாஸ் எடுக்கிறோம், எல்லா அக்ராஸ் த வேரியஸ் பீப்புள் நம்ம வந்து மூவ் அரவுண்டு எல்லாத்துட்டையும் போயிட்டு வந்துட்டோம். அப்ராடு வரைக்கும் எல்லா கண்ட்ரியில் வரைக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். யூஎஸ்லேருந்து, சைனாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து எல்லா நாட்டிலையும் படிச்சிருக்கிறாங்க, வந்துட்டுருக்காங்க, இப்பயும் படிச்சுட்ருக்காங்க, நம்மள்ட்ட படிச்சுட்ருக்காங்க. ஆனால் இந்த ரகசியம் உயிராற்றல் காப்பாற்றி இதை வச்சுக்கன்னு சொன்னாங்கன்னா அதை வச்சுருக்குறோம். நான் இல்லை, வர்ம ஆசான்கள் முதற்கொண்டு. இப்போ ஏன்னா அவங்க 50 வருஷமா 60 வருஷமா ஒரு ஒரு ஞானிங்கிற ஒரு பட்டத்தை அடையிறாங்க. நீங்கள் வண்டி ஓட்ட தான் நீங்கள் எத்தனை கிளச்சில் போனாலும் நீங்கள் வண்டியை நிறுத்த முடியும், திருப்பி எடுக்க முடியும். ஸோ அந்த ஆக்சிலரேஷன் பிரேக்கு கிளச்சை வந்து நீங்கள் ஏபிசியை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதே ஹேண்டில் பண்ணுறது வர்மத்தில் முடியும். நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரதை பொறுத்து இருக்கு. நல்ல எளிமையான உதாரணம் சொல்லணும்னா வர்மத்தை பற்றி எதை பற்றியும் பெருசாக நீங்கள் உள்ளுக்குள்ளே நம்ம குதிக்கணும் அப்படின்னோம்னா, இப்போ நாங்கள் உள்ளே குதித்ததும் அதுதான், அந்த ஈர்ப்பு தான். அந்த ஈர்ப்பில் உள்ளுக்குள்ளே நீங்கள் வரணும்னா, நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வரணும்னா இதில் இருக்க மேஜிக் அப்படின்னா, இதில் இருக்க வித்தை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஆனால் அழிக்கிறதுக்கு நம்மளால் மனசு வராது, உருவாக்க மட்டும்தான் முடியும். அவன் தான் வருமானியாக நிற்பான். அந்த அந்த பார்ட்டு உங்கள் கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வருமானியாக ஸ்டாண்ட் பை பண்ணுவீங்க. இல்லைனா படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, சும்மா புக்கை பார்ப்பாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க, தினத்தந்தி பேப்பர் படிக்கிற மாதிரி நீங்கள் படிச்சுட்டு, இல்லை தினமலர் பேப்பர் படிக்கிற மாதிரி, நாளிதழ் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போயிடுவாங்க.
இது வந்து வார இதழோ மாத இதழோங்கிற மாதிரி வருடம் நம்ம தொடர்ந்து படிக்கிற மாதிரி டே டு டே நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வரணும் அப்படின்னா இந்த உயிராற்றல்ங்கிறத நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே எந்த இடத்துல போகுதுங்கிறத நீங்கள் கணிப்பீங்க. செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு அந்த ரத்தம் வந்து எந்த இடத்துல போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். என் வண்டிக்கு நான் தான் மெக்கானிக், என் வண்டியில் எந்த இடத்துல நட்டு கலண்டுது, திருப்பி என்னால் மாட்ட முடியும், பூட்ட முடியும் அப்படின்னு தெரியிறவன் வருமானம். என் வண்டியில் கலண்டுறது மாட்ட தெரியல, நான் இன்னொருத்தட்ட கொண்டு போய் கொடுத்து தான் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னான்னா அவன் வருமானம் கிடையாது. நீங்கள் பிலீவ் இட் ஆர் நாட், நம்புறீங்களோ நம்பளே அதான் நிஜம். என்ன பேஷண்ட்டு நீங்கள் கை வச்சு என்ன கேஸ் ஸ்டடி தொடுறீங்களோ அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் பரிணாமம் உங்களுக்குள்ள ஒரு கிளாஸ் வரும். வராமல் அந்த கிளாஸ் உங்களுக்கு காட்டாது. அதுதான் கண்ணாடி வர்மம். அப்போ அந்த கண்ணாடி வர்மம்னு சொல்லக்கூடிய வார்த்தையே இன்னைக்கு ஒரு தமிழில் வந்து ஒரு பொருளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இன்ஃபேக்ட் எப்படி சொல்கிறதுனா, இப்போ கண்ணுன்னு ஒரு வார்த்தை வருது. அப்போ அந்த கண்ணை வந்து நீ காணலாம், கான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒரு துணைக்கால் கொடுத்து துணைக்காலை எடுத்தான்னா கண்ணு. அப்போ அந்த பார்க்கக்கூடிய அந்த எதெல்லாம் நீங்கள் பரிணாமமாக பார்க்குறீங்களோ 1,08,000ன்னு ஏன் சொல்கிறோம்னா 1,08,000 கண்ணு வரும். நீங்கள் 1,08,000 கண்ணை வந்து விசிபிள் பண்ணுவீங்க. அந்த 1,08,000 கண்ணும் உங்களுக்குள்ள ஒரு விசிபிள் இருக்கும். அப்போ அந்த விசிபிள் இருக்கக்கூடிய இடத்த ஸ்டோர் பண்ணுறீங்கல்ல, அந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய பேக்கப், அந்த பேக்கப்பில் இருக்கக்கூடிய டேட்டா சிஸ்டத்தில் இருக்க மாதிரி சிபியூவில் இருக்கிற மாதிரி ரீட் ஒன்லி மெமரி, ரீட் ஆக்சஸ் மெமரி நம்ம எப்படி சொல்கிறோமோ ஃப்ளோ ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நீங்கள் பார்க்க எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளோ ஓடுதோ அதுதான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காக்னிட்டிவ் பிஹேவியர். அதுதான் இந்த சிபிடின்னு இப்போ அவங்க சொல்கிறது, நியூரோ லிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறது, ஹிப்னாட்டிசம்னு சொல்கிறது. இன்றைக்கி வெஸ்டர்ன் மெடிசனில் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அந்த சிபிடி, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ராக்டிஷனர், வாட் எவர் இட் இஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே தோஸ் ஆர் ஆல் காப்பீடு. நாட் ஓன்லி காப்பின்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்டீல், இது திருடப்பட்டது. ஸோ அப்படிங்கல இது ஏன் திருடப்பட்டதுன்னு ரொம்ப அழுத்தமாக ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1ஆம் நூற்றாண்டில் நமக்கு வந்து காட்சி பொருளாக நமக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க. நான் கல்வெட்டில் பார்த்ததை சொல்லலை, பனை ஓலையில் பார்த்ததை சொல்லலை, நான் அப்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறேன். தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் க்ரீனிங் சைன் பண்ணி ஒரு டைரக்டர், ஒரு ஜட்ஜு, அத்தனை டெலிகேட்ஸ் எல்லாமே சைன் பண்ணி ப்ரூவ் பண்ணி ஒரு 2 மாதம் அந்த ஆய்வுக்கு எடுத்ததுக்கோட கருத்துரை எடுத்திருக்கேன். அந்த ஒரு பேப்பர் தான் இன்றைக்கி வரைக்கும் எப்போயுமே. ஏன்னு சொன்னோம்னா, திருவாசி மாற்றுரை வரதீஸ்வரர் கோவிலில் தெளிவாக இருக்குது. ஒரு செல் எப்படி பரிணாமம் ஆகுது, ஒரு செல்லுக்குள்ளே உயிர் எப்படி உருவாகுது, அந்த செல்லுக்குள்ளே அண்டத்தில் எப்படி இருக்குது, பிண்டத்தில் எப்படி இருக்குன்னு தெளிவாக போட்டாங்க. நிழலுக்கு போய்க்கலாம், இல்லை வெயில் வருது. அப்போ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து காட்சி பொருளோ இல்லை காண்றதுக்கோ அவசியமே இல்லை. நீங்கள் போய் ஒரு ஓலைச்சுவடியை தேடணும், நீங்கள் வந்து ஒரு கல்வெட்டை தேடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து செல்லை எப்படி நீங்கள் பரிணாமம் காட்டுவீங்க? இப்போ டைமென்ஷன் பேசுகிறோம், இந்த டைமென்ஷன் உள்ளுக்குள்ளே நான் இதை பார்த்தா தான் நம்புவேன், இதுதான் எனக்கு எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசனாக இருக்கணும், மருத்துவமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நான் காட்டுறேன், என்கிட்ட இருக்குது, வாங்க பார்த்துக்கங்க. காட்சி பொருளாகவே இருக்குது, விளையாடையே கொடுக்குறேன், விளையாடுங்க. எடுத்து அந்த செல்லை எடுத்து விளையாண்டுட்டு உள்ளே கை போச்சுன்னா வெளியில் வராது, உள்ளே செதுக்கியிருக்கேன். அது விளையாட்டு பொருள் கிடையாது. எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்த விளையாட்டு ஜாமான் கிடையாது வச்சு விளையாண்டுட்டு. ஒரு உயிராற்றல் என்னன்றதை 1ஆம் நூற்றாண்டில் சொன்ன மரபு தமிழன், நம்மளுடைய மருத்துவத்தில் இருக்கக்கூடிய முன்னோர், நம்மளுடைய முப்பாட்டன், நம்மளுடைய முன்னோர்கள். அவனை தாண்டி ஒரு அறிவியலாளர் கிடையாது, அவனை தாண்டி ஒரு ஞானி கிடையாது, அவனை தாண்டி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சொத்து கிடையாது. வேறு எப்படி வேணால் சொல்லலாம். ஏன்னா அவங்க கொடுத்த சொத்தில் ஒரு 10% வந்து இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி அதை பிரித்து பகுத்து ஆராயறதுக்கே நமக்கு வந்து நம்மளோட வாழ்நாள் பத்தாது. அப்படிங்கிற இடத்துல இதை அறிவியலாக வந்து இதை நம்ம கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தானா அறிவியல் அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறதுக்கு நாள் போயிடும்ன்றதுனால வாழ்வியலாக படைச்சிட்டான்.